Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான். சரிங்களா? ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ். நிறைய பேர் கேட்குறது போர்ஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் புக்குமே இருக்கும். சரிங்களா? எல்லாமே பாருங்கள், இண்டெக்ஸில் பாருங்கள், நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ நவம்பர் வரைக்கும் உள்ளது தான் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு டிசம்பரில் தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது. ஸோ நமக்கு வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ போர்ஷன் வைஸ் நீங்கள் கவலைப்படவே செய்யாதீங்க, எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபுல் போர்ஷன்ஸ் வைக்கும்போது நமக்கு மார்க் எடுக்கிறதுமே ரொம்பவே ஈஸி. என்னென்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து ஒரு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் சொல்கிறேன். ஏன்னா டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து டெய்லி இங்கே தர பிளான் வந்து அங்கே வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேருக்க சொல்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன பண்ணணும், இப்போ வீட்டில் வந்து நாங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் பசங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். சரிங்களா? ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ல பண்ணலாம். ஹாஃப் இயர்லியே ஒரு நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அதுதான் இந்த வீடியோட கம்ப்ளீட் எய்மே. ஸோ இப்போதைக்கு போர்ஷன்ஸ் பற்றி சொல்லிட்டேன், ஃபுல் போர்ஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன்ஸில் எது எது ரொம்ப முக்கியம் அது பார்க்கணும் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் நிறைய பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லெசன் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 2 5 மார்க் வரலாம். சரிங்களா? ஸோ முக்கியமானது இந்த 5 மார்க்லாம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1 அண்ட் லாஸ்ட் 1.5. இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக வரும். எஃப் ஆஃப் ஜி, ஜி ஆஃப் எஃப்னு வர்றது, இது வந்து ஏ யூனியன் அந்த இன்டர்செக்ஷன் வச்சு வர்றது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். அடுத்து செகண்ட் லெசனில் இருந்தும் 2 5 மார்க் வரலாம். சரிங்களா? இந்த 2 5 மார்க்ஸில் நம்ம வந்து ஸ்பெஷல் சீரீஸ்லேருந்து ஒன்று கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் முன்னாடிலேருந்து ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லாத்துலேருந்தும் சேர்த்து இது செகண்ட், அதாவது 2 5 மார்க்லாம் இதுலேருந்து வரலாம், இதுலேருந்து வரலாம். இதுலேருந்து வராது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சீரீஸு, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதுக்கப்புறமா இந்த ஸ்பெஷல் சீரீஸ் அதுலேருந்து வரும். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 1 by 1 நம்ம வந்து இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து தேர்ட் சாப்டரில் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். அது இப்போ தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நல்லா தரவு பண்ணியிருப்பீங்க. அண்ட் தேர்ட் சாப்டரில் தான் கிராஃபும் இருக்குது. இது இல்லாமல் தேர்ட் சாப்டர்லேருந்து 3 5 மார்க் வரலாம். ஸோ ஒரு 5 மார்க் மேட்ரிக்ஸ்லேருந்து, அடுத்த 5 மார்க் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாலினாமியல்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எல்சிஎம் ஜிசிடி இதில் இருந்து வந்து ஒரு 5 மார்க் வரும். சரிங்களா? வந்து ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணாலே போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் சொல்லிவிட்டேன். அந்த 3 லெசன்ஸ் முதல்ல கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் 4th லெசன் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு உங்களோட ஒர்க் என்ன அதை முதல்ல சொல்லிடுறேன். சரிங்களா? நாளைக்கு இப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் நிறைய பேருக்கு முடியலை, அது வந்து தேர்ஸ்டே தான். ஸோ நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. இப்போ நான் டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு 10 சம்ஸ் மாதிரி தரேன். இந்த 10 சம்ஸ் வந்து எந்த லெசன்லேருந்து வேணால் இருக்கலாம், ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டினாக மட்டும்தான் இருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆனுவலுக்கு கூட அது ஹெல்ப் பண்ணும். சென்டம் எய்ம் பண்ணுறவங்க விடாமல் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நாளைக்கு உங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட். கம்பல்சரி இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். சரிங்களா? ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். எந்த சேஞ்சுமே அதில் இருக்காது. எத்தனை கொஷின்ஸ் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் 3.21, எக்ஸாம்பிள் 3.22, இது இல்லாமல் எக்ஸசைஸ் 3.8. எக்ஸாம்பிளில் 2 சம், எக்ஸசைஸில் மொத்தம் 4 4 8, மொத்தம் 10 சம்மு தான். ரொம்ப ஈஸி, ஒரே மெத்தட், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரிப்பீட்டடாக இப்போ வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும், 35 மார்க் எடுக்கணும், என் பையன் வந்து பையனோ பொண்ணோ ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த 10 சம்மை தரவு பண்ணிங்கன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே இது ஒரு 100 வாட்டி எழுதி பார்த்துடலாம். இதுதான் ஆன்சர் மனப்பாடமே பண்ணாலும் ஒரு 5 மார்க் உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 5 மார்க் கண்டிப்பாக உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். இந்த 10 கொஷின் பார்த்தா
எப்படி நான் வந்து தியரம்ஸ்க்கு சொல்லுவேனோ எப்பவுமே 4th லெசனில் நான் சொல்லுவேன் தியரம்ஸ், அதெல்லாம் நெக்ஸ்ட் வரும் உங்களுக்கு. தியரம் பார்த்தா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி 3.8 எக்ஸசைஸ்லேருந்து இந்த ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் சம் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. எல்லா கொஷின் பேப்பர்லேயும் பாருங்கள், இந்த சம் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வரும். ஸோ அப்படி நமக்கு வரும்னு தெரிகிறத நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தனியாக ஒரு நோட் போடுங்க, பழைய நோட்டை எடுத்துக்கோங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணது டேட் போடுங்க. என்னென்ன சொல்கிறனோ அதை வந்து அப்படியே டே பை டே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து 10 சம்ஸ் ஒரு நாளைக்கு பண்ண முடியல அப்படின்னா ட்ரை டு ஃபினிஷ் 5 சம்ஸ், 5 சம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் வந்து அடுத்த 5 சம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ண முன்னாடி ஒரு செட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்குது. சாப்டர் 3ல், சாப்டர் 4ல் தியரம்ஸ், அப்புறம் சாப்டர் 1ல் அண்ட் சாப்டர் 2. இது இல்லாமல் ப்ராபபிலிட்டி சாப்டர் 8. சரிங்களா? ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த 1 2 3 4 5 இந்த 5 லெசன் பார்த்தாலே 50% மார்க் வாங்கலாம். இந்த 50% மார்க்ன்றது ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். பாஸ் பர்சன்டேஜ் ஆகாதவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? 100 மார்க், அதாவது சென்டம்க்கு எய்ம் பண்ணுறவங்க இந்த சீரீஸில் வர எல்லா சம்ஸும் நீங்கள் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக 99 எப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் போன வாட்டி கூட என்னோட கிளாஸ் பசங்க வந்து 98 எடுத்திருந்தாங்க. அந்த 2 மார்க் 1 வேர்ட்ஸில் போயிருந்தது. சரிங்களா? பட் அது ஓகே, பட் அது அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. என்னென்னா சம்ஸ்ல எல்லாம் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சொன்னால் அக்கா இந்த 2 கொஷின் மட்டும் 1 வேர்ட்ஸில் தப்பாக இருக்குண்ணா, அந்த 2 மார்க் தான் போச்சு 2 ஸ்டூடெண்ட்ஸை. சரிங்களா? ஸோ அது எனக்கு இன்னுமே ஒரு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இதெல்லாமே டே பை டே உங்களுக்கு வந்துடும். நான் நைட்டு தான் அப்லோட் பண்ணுவேன், பிகாஸ் எனக்குமே கிளாஸ் இருக்குது. நான் எல்லாம் முடிச்சுட்டு 8:30 தான் வருவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை ரெடி பண்ணி நான் அனுப்பணும். சரிங்களா? ஏன் நான் நைட்டு தரேன்னா இன்னொரு விஷயம்னா நீங்கள் அதை காலையில் அதை செஞ்சிடலாம். இப்போ நைட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இல்லை காலையில் முடிச்ச உடனே இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள், ரெஃப்ரெஷ் ஆகுங்க, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு நல்ல சான்ஸு. நமக்கு இப்போ வந்து நவம்பர் பாதியில் இருக்குமா, பாதி தாண்டிட்டோம். நமக்கு இப்போ டிசம்பர் வந்துடும். டிசம்பர், ஜனவரி, ஃபெப் இந்த 3 மாதம்தான், 3 மாதம். ஆனால் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா, இப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால் 90% கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த நம்பிக்கையை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கான உங்களோட ஒர்க் என்னென்னா எக்ஸாம்பிள் 3.21, 22 அண்ட் நமக்கு வந்து எக்ஸசைஸ் 3.8. அண்ட் இதெல்லாம் நீங்கள் முடிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லையா? நான் கஷ்டப்பட்டு ஒரு சீரியஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து இதை நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் மூலியமாகவோ, சரிங்களா, லைக் பண்ணுறதாகவோ, இல்லை கமெண்ட்டில் வந்து நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு எழுதுனாலும் சரி, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனலில் வந்து இதை பற்றி போடும்போது அதில் நீங்கள் லைக் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு வந்து சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு டைம் எடுத்து இப்போ தான் என் பசங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்க முடியும். ஏன்னா அவங்களுமே காலையிலேருந்து ஸ்கூல், டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு இந்த 1 hour 2 hours தான் கூட இருப்பாங்க. நான் அதுலேயும் ஒரு 1/2 hour உங்களுக்காக நான் வந்து எடுத்து நான் இதை செய்கிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து அப்போது தெரியணும், ஓகே நம்ம சொல்கிறது வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு வழியில் எனக்கு வந்து இதுங்க லைக் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், நீங்கள் அதில் வந்து சொன்னாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் சேனலில் சொன்னாலும் சரி. ஸோ இதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டூ ஃபாலோ. நான் சொல்கிறத 1 by 1 ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருக்குமே நான் சொன்னது வந்து ஒரு ஆளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுவோம், எவ்வளோ பேர் சென்டம் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நம்ம சேனல் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நிறைய பேருக்கு இன்னும் சேனல் தெரியாமல் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், இப்போ நம்ம குரூப்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்காக அந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.